ஓய்வு நாளின் ஒவ்வொரு நிறைவு ஆராதனைகளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தின் சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். அதிலும் 7 சபைகளுக்கான சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே 8 மிக முக்கியமான சம்பவங்கள் உண்டு என்பதையும், அந்த 8 சம்பவங்களிலே முதல் சம்பவம் 7 திருச்சபைகளுக்கான சத்தியங்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 7 திருச்சபைகளை படித்து கொண்டிருக்கிற நாம் கடந்த வாரத்தோடு 4 திருச்சபைகளை படித்து முடித்திருக்கிறோம். எபேசு திருச்சபையில் தொடங்கி ஒவ்வொரு திருச்சபையாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தொடர்ச்சியாக நல்ல சத்தியங்களை படித்து கொண்டு வந்தோம். ஒவ்வொரு திருச்சபையினுடைய காலகட்டங்களிலுமே ஆண்டவர் நமக்கு கொடுத்த சில சத்தியங்களை கொஞ்சம் நினைவுபடுத்த வேண்டும் என்று நான் ஆசைக்கிறேன். முதலாவதாக எபேசு திருச்சபை குறித்து நாம் படிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் அந்த 1ஆம் நூற்றாண்டில் தன்னுடைய திருச்சபையின் மூலமாக சுவிசேஷத்தை உலகிற்கு எவ்வளவு வேகமாய் கொண்டு போய் சேர்த்தார் என்ற காரியத்தையும் நாம் படித்தோம். அப்படி சுவிசேஷம் வேகமாய் சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் சாத்தானானவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, சுவிசேஷத்தை கொண்டு போய் செல்கிற பிள்ளைகளை அவன் உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தான். அது எந்த திருச்சபை அப்படின்னா சிமர்னா திருச்சபை. மிர் என்ற ஒரு செடியை குறித்து படித்தோம். அந்த மிர் என்ற செடி எவ்வளவுக்கு எவ்வளவு நசுக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நறுமணத்தை வீசக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் படித்தோம். சிமர்னா திருச்சபையில் உபத்திரவத்தை சாத்தான் கொடுத்து பார்த்தான். உபத்திரவம் பெருகுகிற இடத்துல சத்தியமும் ஆத்துமாக்களும் பெருகிறத பார்த்தவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, உபத்திரவத்தினால் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை அவன் தந்திரத்தினால் செய்ய முற்பட்டான் என்பதை நாம் புரிந்தோம். அந்த 2வது திருச்சபை சிமர்னா திருச்சபையை கடந்து 3வது திருச்சபை பெர்கமு திருச்சபை. இப்போ இந்த பெர்கமு திருச்சபையில் தான் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, சில தந்திரமான வஞ்சகமான வேலைகளை அவன் கொண்டு வந்தான் என்பதை நாம் பார்த்தோம். இந்த உலகத்தில், கிறிஸ்தவ உலகத்தில் கொண்டாடப்படுகிற சில நிகழ்வுகளையும் குறித்து நம்ம கடந்த காலங்களில் படித்தோம். இப்போ தந்திரத்தினால செய்தவன் எப்படி கிறிஸ்தவ திருச்சபைகளை முழுமையாய் ஆட்கொண்டான் என்பதை தியத்ரா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோங்க. ஸோ அந்த 4 திருச்சபையினுடைய காலகட்டங்களை படித்த நாம் 5வது திருச்சபையை படிக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். 5வது திருச்சபை சர்தை சபையின் என்ற சபையை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோங்க. இந்த சர்தை சபையினுடைய காரியங்களை படிக்கும் பொழுது எப்போவுமே ஒவ்வொரு திருச்சபைகளை படிக்கும் பொழுதும் ஒரு 5 காரியங்களை நம்ம நினைவு வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதுமே நம்ம பார்ப்பது உண்டு. அந்த 5 காரியத்தில் முதல் காரியம் என்னங்க இருக்கும்? அறிமுகம். ஒரு திருச்சபைக்கு தேவன் தன்னை அறிமுகப்படுத்துவார். 2வது காரியம் என்ன இருக்கும்? பாராட்டு இருக்கும். அந்த திருச்சபையினுடைய நற்கிரியைகளை பார்த்து தேவன் அவர்களை பாராட்டுவார். அப்படி பாராட்டின தேவன் 3வது என்ன செய்வார்? குறைகள் இருக்கும். அந்த குறைகளை மெதுவாக என்ன பண்ணுவார்? சொல்லி கொடுப்பார். குறைகளை சுட்டி காட்டிய தேவன் அடுத்தது எதை சொல்லுவாருங்க? ஆலோசனை, எச்சரிப்பு. இல்லைங்களா? நீங்கள் அந்த பிரச்சனை இருக்குது, அதை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அன்பான ஆலோசனை, எச்சரிப்பு ஆண்டவர் கொடுப்பார். எச்சரிப்பு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் 5வது என்ன செய்வார்? வாக்கு தத்தம். அப்போ இந்த 5 காரியங்களை எப்பவுமே மறந்துடக்கூடாது. 7 திருச்சபைகளை குறித்து படிக்கும் பொழுது அறிமுகம் இருக்கும், பாராட்டு இருக்கும், குறைகள் இருக்கும், எச்சரிப்பு இருக்கும், 5வதா வாக்கு தத்தம் இருக்கும். இந்த 5 காரியங்களையும் ஒவ்வொரு திருச்சபையிலும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தங்க. இந்த சர்தை திருச்சபையிலும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதே காரியத்தை பார்க்க போகிறோம். தியத்ரா திருச்சபையை படிக்கும்போது நம்ம படித்தோம். தியத்ரா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ திருச்சபையும் ஒரு மார்க்கம் ஆட்கொண்டு ஒட்டுமொத்த மக்களையும் தன் கரங்களுக்குள் வைத்து சத்தியத்தை வெளியே கொண்டு செல்ல முடியாத ஒரு இருண்ட காலம் 1260 வருடம் அந்த இருண்ட காலம் இருந்தது என்பதை நாம் படித்தோம். இப்போ அந்த மார்க்கத்தை உடைச்சு தான் யார் வெளியே வந்தது? மார்ட்டின் லூதர், ஜான் ஹஸ், ஜெரோம், வில்லியம் டிண்டேல், இப்படி சொல்லக்கூடிய சீர்திருத்தவாதிகள் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஏற்படுத்தினார் என்ற சத்தியத்தை நம்ம படித்தோம். இப்போ இந்த சர்தை திருச்சபையினுடைய காலகட்டம் யாருடைய திருச்சபை அப்படின்னா, அந்த மார்க்கத்தை உடைத்து வெளியே வந்தாங்க பாருங்க, அந்த சீர்திருத்தவாதிகள். அந்த சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் யார் அப்படின்னா மார்ட்டின் லூதர். அந்த மார்ட்டின் லூதர் கொண்டு வந்த அந்த சத்தியங்களையும் அந்த உபதேசங்களையும் தாங்கி பிடித்த ஒரு திருச்சபையின் காலகட்டம் எது அப்படின்னா சர்தை திருச்சபையினுடைய காலகட்டம். இந்த சர்தை திருச்சபையினுடைய காலகட்டத்தை எங்கே வாசிக்க முடியும்? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் ஒரு 6 வசனங்களை வாசிக்க போகிறோம். 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள்.
சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்தி, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அடுத்த வார்த்தை கவனிங்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்திராத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களாகனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இந்த 6 வசனம் தான் பாருங்க இந்த சர்தை திருச்சபையினுடைய காரியங்கள்ங்க. ஸோ நல்லா பாருங்க, சாத்தான் ஒவ்வொரு திருச்சபையினுடைய காலகட்டங்களிலுமே திருச்சபையை தன்வயப்படுத்த உபத்திரவத்தை கொடுப்பான், வஞ்சனையை கொடுப்பான், தந்திரத்தை கொண்டு வருவான். ஏதாகிலும் ஒரு வகையில் தேவ பிள்ளைகளை அவன் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பலவிதமான தந்திர உபாயங்களை அவன் பயன்படுத்துவான். இந்த சர்த திருச்சபையினுடைய காலகட்டத்திலையும் ஒரு பெரிய தவறான மார்க்கத்திலிருந்து உடைத்து வந்த இந்த சீர்திருத்தவாதிகள் கொண்டு வந்த இந்த சர்தை திருச்சபையினுடைய காலகட்டம் எப்படியாக இருக்க போகிறது என்பதை நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் படிக்க போறோங்க. ஒரு சிறு ஜெபம் செய்யலாங்களா? அன்புள்ள பிதாவே, உங்கள் சமூகத்துக்கு நேராக வந்து நிற்கிறோம் தகப்பனே. வெளிப்படுத்தின விசேஷத்தின் சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டவைகளாகவே இருக்கிறது அப்பா. எங்கள் கண்கள் காணட்டும், எங்கள் காதுகள் கேட்கட்டும், எங்கள் மனங்கள் உணரட்டும் தகப்பனே. எங்களை சத்தியத்தில் நடத்துங்கப்பா. என் ஆண்டவரே, இந்த விலையேற பெற்ற சத்தியங்களை இந்த காலங்கள் எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறீர். நீர் எந்த நோக்கத்திற்காக எங்களுக்கு போதிக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவருடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆளுகை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஒவ்வொரு திருச்சபையிலுமே 5 காரியத்தை நினைவில் வைக்க வேண்டியனா மீண்டும் ஒரு 3 காரியத்தை மனசில் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த 3 காரியம் ஞாபகம் இருக்குதுங்களா? தீர்க்க தரிசனம் முதலாவது எங்கே நிறைவேறும்? அந்த பட்டினத்தில் நிறைவேறும். அந்த பட்டினத்தில் நிறைவேற தீர்க்க தரிசனம் அடுத்தது எங்கே நிறைவேறும்? லோக்கல் சர்ச்சில் நிறைவேறும். லோக்கல் சர்ச்சில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் அடுத்தது எங்கே நிறைவேறும்? அந்த காலகட்டங்களுடைய திருச்சபையில் நிறைவேறும். அப்போ முதலாவது நம்ம என்ன படிக்கணும்னா, பட்டினத்தை படித்தாதான் சபையை புரியும். சபையை படித்தாதான் அந்த காலகட்டத்தினுடைய ஊழிய காரியங்கள் எல்லாமே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சர்தை திருச்சபைக்கு தேவனுடைய அறிமுகம் எப்படி அறிமுகமாகிறாரு? வசனத்தை வாசிப்போம். 3வது அதிகாரம் 1வது வாக்கியம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது. இங்கே 2 வார்த்தை வருது. 7 ஆவிகள் உடையவர் அப்படின்னு அறிமுகமாகிறார். 2வது வார்த்தை 7 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறிமுகமாகிறார். நம்ம படித்த திருச்சபைகளில் இந்த 7 நட்சத்திரத்தோடு ஒரு திருச்சபையில் ஆண்டவர் அறிமுகமானார். எந்த திருச்சபை யாராவது சொல்ல முடியுமா? எபேசு திருச்சபை. எபேசு திருச்சபையில் ஆண்டவர் 7 நட்சத்திரங்களை உடையவராய் அறிமுகம் ஆனார் அப்படின்னா அதே காரியத்தை மீண்டும் இந்த சர்தை திருச்சபையில் பார்க்க முடியுது. இங்கேயும் 7 நட்சத்திரங்களை உடையவராய் அவர் அறிமுகம் ஆகிறார் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். நட்சத்திரம் என்பது இங்கே வேதாகமத்தில் எதங்க குறிக்கும்? தூதர்கள். அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா ஊழியக்காரர்கள். பேசு திருச்சபையினுடைய காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஊழியக்காரங்க ஏன் கரத்தில் இருக்கிறாங்க, சபை ஏன் கரத்தில் இருக்குது, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் என் பிள்ளைகளை தெரிந்தெடுத்திருக்கிறேன், என் திருச்சபையை தெரிந்தெடுத்திருக்கிறேன். அவர்கள் கொண்டு போய் சத்தியத்தை சேர்ப்பார்கள், ஊழியக்காரர்கள் என் கரங்களில் உண்டு என்று சொல்லி அந்த 7 நட்சத்திரத்தோடு அறிமுகமான தேவன் இந்த சர்தை திருச்சபையில் அறிமுகமாகும் போதும் அறிமுகமாகிறார். அப்படின்னா அப்ப இங்க ஊழியக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? நிச்சயம் இருக்குது. அதனால தான் பாருங்க 7 நட்சத்திரத்தை உடையவர் சொல்கிறதாவது அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகமாகிறார். 2வது பாருங்க, முதல் விஷயம்
7 ஆவிகளை உடையவர் சொல்கிறதாவது அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? 7 ஆவிகள் அப்படின்னா எதை குறிக்குது? எதை குறிக்குது 7 ஆவிகள்? 7 என்பது பரிபூரணம், ஆவி என்பது யாரை குறிக்கும்? ஆவியானவரை குறிக்குதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் ஆவியானவரை கொண்டு அறிமுகமாகிறாருன்னா இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா? வசனம் கீழே வாசிக்கிறேன் பாருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் எப்படி இருக்கிற? செத்தவனா இருக்கிறாய். மனுஷன், ஆண்டவர் மனிதனை படைச்சாருங்க. படைத்து அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனிதன் ஜீவாத்மானான். அப்ப ஆவியை ஊதினார் என்று சொல்லி பார்க்கிறோமே, ஆவியானவர் வந்தாதான் ஜீவன். அப்ப இங்க சர்த திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு 7 ஆவிகளை உடையவர் சொல்கிறதாவது அப்படின்னா இங்க நிலையை பார்க்கிறாரு. உயிருள்ளவன் போலதான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க? செத்து போய் இருக்கிறாங்க. அந்த செத்து போய் இருக்கிற திருச்சபைக்கு ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு அறிமுகமாகிற சம்பவத்தை நம்மால பார்க்க முடிகிறது. சரி, இப்ப தொடர்ச்சி என்ன செய்ய போறோம் அப்படின்னா, முதலாவது இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுக்குது அப்படின்னா, அந்த பட்டினம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அந்த பட்டினம் எப்படிப்பட்டதா இருக்குது? இந்த சர்தை என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னா, மீந்திருப்பது என்று அர்த்தம். ரிமைன், மீந்திருப்பது அப்படின்னு அர்த்தம். சர்தை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மீந்திருப்பது என்ற வார்த்தையோடு அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் அதுக்கான அர்த்தம். ஏன் மீந்திருக்கிறது என்பதை இந்த சத்தியத்தினுடைய எண்டிங்கில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இந்த சர்தை என்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, தியத்ரா, அந்த தியத்ரா சபையை குறித்து நம்ம படிக்கும்போது அந்த தியத்ரா எங்கே இருந்துச்சு அப்படின்னா, லிடியா என்ற தேசத்தில் அந்த தியத்ரா பட்டினம் இருந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த லிடியாவுக்கு தலைநகரமே எது அப்படின்னா சர்தை தான். லிடியாவினுடைய தலைநகரம் எது அப்படின்னா சர்தை. அந்த சர்தை பட்டினத்தை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு சில காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அந்த ஒரு சில காரியங்கள், முதலாவதாக இந்த சர்தை என்ற பட்டினம் எப்படிப்பட்ட பட்டினம் அப்படின்னா, அந்த ஹிஸ்டோரியன்ஸ் எழுதுகிறாங்க. அவங்க எழுதும்போது என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, மற்ற 4 திருச்சபைகளை படிக்கும்போது அதில் இந்த சிமர்னாவாக இருக்கட்டும், பெர்கமுவாக இருக்கட்டும், அந்த பட்டினங்கள் எல்லாம் அதிகமாக பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கங்களை சந்தித்த பட்டினங்கள் என்று படித்தோம் இல்லைங்களா? அதே போல அதிகமாக பூமி அதிர்ச்சிகளை சந்தித்த ஒரு பட்டினம் எது அப்படின்னா சர்தை பட்டினம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய மலைகளுக்கு மேலாக இருக்கிற பட்டினம். இந்த பட்டினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை சில காரியங்களை சொல்கிறாங்க. இந்த பட்டினத்துக்கு சர்தை என்ற பேரோடு இன்னொரு பேரும் இருக்குது. என்ன தெரியுங்களா? மரணப்பட்டினம் என்று பேருங்களாம். ஏன் அப்படின்னா, இந்த பட்டினத்தில் பூமி அதிர்ச்சியும் நிலநடுக்கமும் அதிகமாய் வரும் பொழுது அநேக விதமான மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றபடியினால இந்த பட்டினத்துக்கு மரணப்பட்டினம் என்றும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதா நம்ம வாசிக்க முடியுதுங்க. பாருங்க, பட்டினமும் மரணப்பட்டினம். இந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போதும் என்ன சொன்னாரு? செத்தவன் அப்படின்னு சொல்றார். அப்ப ஏன் பட்டினத்தை படிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் சம்பந்தம் இல்லாமல் எதையுமே என்ன பண்ண மாட்டாரு? பேச மாட்டாரு. இப்போ இந்த பட்டினத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா, இந்த பட்டினம் ஒரு செல்வ செழிப்பான பட்டினம். செல்வ செழிப்பான பட்டினமாக இருக்கிறபடினால ராஜாக்கள் எல்லாம் சொத்து வாங்கி போடுறது அதிகமாக எங்கே சொத்து வாங்கி போடுவாங்க அப்படின்னா, அந்த சர்தை பட்டினத்தில் தான் சொத்து வாங்கி போடுவாங்களாம். ஏன்னா மண்வளம் நிறைந்தது, அழகான இருக்கிற பகுதி. அதனால பூமியில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அந்த சர்தை பட்டினத்தை தேர்ந்தெடுத்து அந்த சர்தை பட்டினத்தில் தான் சொத்து வாங்கி போடுவாங்களாம். இப்படி சொத்துக்கள் வாங்கி போட்டு செழிப்பாக இருக்கிற அந்த பட்டினத்துக்கு பாறைகள் தான் பாதுகாப்புங்களாம். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, யார் ஏறி நம்ம நாட்டை பிடிச்சிட, இந்த பட்டினத்தை பிடிச்சிட போகிறாங்க, நமக்கு பாதுகாப்பாக இவ்வளோ பாறைகள் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப அஜாக்கிரதையான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிற மக்களாய் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியுதுங்க. ஒரு ராஜா வந்தார். அந்த ராஜா பேர் என்ன? அந்தியோகஸ். இந்த அந்தியோகஸ் என்ற ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த பாறைகள், அந்த பாதுகாப்பாக இருந்த அந்த பட்டினத்துக்கு பாறைகளை குடைந்து அந்த பட்டினத்தை போய் பிடிக்கிறார். பட்டினத்தை பிடிச்சு அந்த பட்டினத்தில் இருக்கிற ராஜாக்கள் சொத்து வாங்கி போட்டாங்கன்னு சொன்ன பாருங்க. அந்த சொத்துக்கள் எல்லாம் கைப்பற்றின ராஜா யார் அப்படின்னா இந்த அந்தியோகஸ் தான். இந்த அந்தியோகஸ் ராஜா அந்த ராஜாக்கள் வாங்கி போட்ட எல்லா சொத்துக்களையும் அவர் கைப்பற்றினதுக்கான காரணம் என்ன அப்படி என்பதை எழுதுறாங்க. இந்த பட்டினத்தின் மக்கள்கிட்ட என்ன காணப்படுச்சா? அஜாக்கிரதை. ஏன் அஜாக்கிரதையா இருந்தாங்க?
என்ன நடந்துற போகுது, நமக்கு தான் பாதுகாப்பாக எது இருக்குது, பாறைகள் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்தாங்க. அவங்க அஜாக்கிரதையாக இருந்தபடியினால ராஜாவும் அவனுடைய சேவகர்களும் ஈஸியாக அந்த இடத்துக்கு போயிட்டு அதை பிடித்து அதை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இன்னொரு சிறப்பு, இந்த பட்டினத்தில் இருக்கிற மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த காயின் வருது பார்த்தீங்களா, பணம் காயின். அந்த காயின் தயாரிக்கப்படுகிற இடமே எது அப்படின்னா, அந்த காலத்தில் அந்த காலகட்டங்களில் இந்த சர்தை திருச்சபையில் தான் காயின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு பட்டினமாக இது இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியுதுங்க. இது இந்த பட்டினத்தினுடைய சிறப்புகள். இந்த பட்டினத்தை படிக்கிற நாம அடுத்த ஒரு விஷயத்தை படிக்க வேண்டியதாக இருக்கிறது. எதை படிக்கணும் அப்படின்னா, சபை, லோக்கல் சர்ச். அந்த சர்தை பட்டினத்தில் தான் ஒரு திருச்சபை இருக்குது. அந்த திருச்சபையை குறித்து எழுதும் பொழுது எழுதுறாங்க, பவுல் எபேசு திருச்சபையினுடைய காலகட்டங்களில் எப்படி வேலை செஞ்சாரோ அந்த எபேசு பட்டினத்துக்கு வேலை செய்யும் போதே இந்த சர்தை பட்டினத்துக்கும் வேலையை செய்வதற்கான திட்டங்களை வகுத்தாராம். எப்படியாவது அங்கேயும் சத்தியத்தை கொண்டு போகணும், அங்கேயும் எப்படியாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டங்களை வகுத்தாராம். ஆனால் அவர் அதை செய்தாரா என்னன்னு அவங்க எழுதலை. எபேசுவுக்கு ஊழிய திட்டங்கள் போடும்போதும் எந்த பட்டினத்துக்கும் போடுறாரு, சர்தை பட்டினத்துக்கும் அவர் திட்டங்களை போடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியுதுங்க. எப்படி பட்டினம் செல்வ செழிப்பாக இருந்துச்சோ அதே போல் இந்த லோக்கல் சர்ச்சையும் ஒரு செழிப்பான பட்டினமாக இருந்துச்சான். செழிப்பு உள்ள இடத்துல எப்பொழுதுமே சில பிரச்சனைகள் உண்டு. என்ன பிரச்சனை தெரியுங்களா? 16ஆம் நூற்றாண்டுகள்லாம் இந்த பட்டினத்தினுடைய நிலைகளை பற்றி எழுதுகிறாங்க. லூக்கா 15வது அதிகாரம் 32வது வசனத்தில் இந்த இளையகுமாரனுடைய சம்பவங்களை பற்றி ஆண்டவர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார். அந்த 32வது வசனத்தை வாசிக்கலாங்களா? பாருங்களேன். உன் சகோதரனாகிய இவனும் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார். ஒரு வார்த்தை வருது, மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான். அதில் அடுத்த வார்த்தை காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இந்த திருச்சபையும் அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம், திடீர்னு பார்த்தா விழுந்து கிடப்பாங்களாம். திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா நல்லா வருமா, அப்புறம் திரும்பவும் பார்த்தா விழுந்து கிடப்பாங்களாம். அந்த சூழ்நிலைகள் எப்படி இந்த திருச்சபைக்குள்ளே வந்தது என்பதை மற்றொரு வார்த்தையை நம்ம வாசிப்போம். யாக்கோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்களேன். அவங்க விடுகைக்கான காரணம் என்ன என்பதை சொல்கிறாங்க. அங்கே அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, விசுவாசம் இருக்குதான், ஆனால் எது இல்லையா, கிரியை இல்லையா. நமக்கு நல்லா தெரியும், அந்த புரொட்டஸ்டன்ட் மார்க்கத்தை துவங்கிய மார்ட்டின் லூதர் அந்த கத்தோலிக்க மார்க்கத்தை உடைத்து வெளியே வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணார். ரிஃபர்மேஷன் தொடங்குச்சு. அந்த ரிஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, விசுவாசத்தினாலே நீதிமான், விசுவாசம் தான் அவங்களுடைய கேடயம். விசுவாசத்தை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. ஆனால் விசுவாசம் இல்லாத கிரியை எப்படி இருக்குமா, செத்ததா இருக்குமா. டாக்டரின்ஸை வச்சிருந்தாங்க, ஆனால் எது இல்லை அப்படின்னா அதை செயல்முறைப்படுத்துகிற வாழ்க்கை முறை திருச்சபையில் இல்லாமல் போச்சு. அதனால தான் அவங்க நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சாகிறது, பிழைக்கிறது, காணப்படுறது, காணாமல் போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருந்த லோக்கல் சர்ச்சுக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னும் ஒரு வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வாக்கியம் பாருங்களேன். யார் செத்தவங்க என்பதை இங்கே பவுல் எழுதுறாரு பாருங்களேன். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். இந்த சர்தை திருச்சபையும் சுகபோகமாய் வாழ்ந்துச்சு, சுகபோகம்லாம் இருந்துச்சு. சுகபோகம் இருந்தபடியினால அங்க எது இல்லை அப்படின்னா, தேவனுக்கென்று செயல்படுகிற காரியம் ஒன்றுமே இல்லை. சுகபோகமாய் பட்டினம் எப்படி சுகபோகத்தோடு இருந்துச்சோ திருச்சபையும் அப்படிதான் இருந்துச்சு. நிலை என்ன அப்படின்னா, செத்து கிடந்துச்சு. மார்ட்டின் லூதர் எந்த கொள்கைகளை உடைத்து கொண்டு வந்து திருச்சபைக்கென்று கொடுத்தாரோ அந்த விசுவாசத்தை வாழ்க்கையில் வைத்திருந்தாங்க. ஆனால் நாட்கள் போக போக அந்த லோக்கல் சர்ச்சில் இருந்த விசுவாசமும் குறைஞ்சு போயிடுச்சு. இது லோக்கல் சர்ச். இப்போ அடுத்தது அந்த காலகட்டங்களை நம்ம படிக்கணும் இல்லைங்களா? அந்த காலகட்டங்களை படிக்கும்போது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. சீர்திருத்தம் ஆரம்பித்த வேலையை திருச்சபை சரியாக அந்த நாளில் பற்றிக்கிச்சுங்களா. அந்த காலகட்டத்தினுடைய திருச்சபை மார்ட்டின் லூதர் அந்த மாபெரும் அந்த புரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷனை உடைத்து கொண்டு வந்து
அந்த 95 தீசஸ் என்ன பண்ணார் அப்படின்னா விட்டன்பர்க் கதவுல அடைச்சார். 95 தீசஸ், 95 கோட்பாடுகள் தவறானது என்பதை எங்க அடிச்சாரு? விட்டன்பர்க் கதவுல அடைச்சார், சர்ச்சு கதவுல அடைச்சிட்டாரு. அடிச்சிட்டு எது சரியானது என்பதை கொள்கைகளையும் கோட்பாடுகளுமாக உருவாக்கி அதை திருச்சபை கொடுத்தார். இன்னைக்கு லுத்தரன் திருச்சபை இருக்குது பார்த்தீங்களா, எப்படி வந்துச்சு? தியத்ரா திருச்சபையினுடைய காலகட்டத்துக்கு பிறகுதான் எந்த திருச்சபை வருது அப்படின்னா லுத்தரன் திருச்சபை, புரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன், புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகள். இன்னைக்கு தாய் திருச்சபை என்று ஒரு திருச்சபை இருக்கும்போது அந்த திருச்சபையினுடைய கொள்கைகளும் அந்த திருச்சபையினுடைய எல்லா கோட்பாடுகளும் தவறு என்பதை மார்ட்டின் லூதர் தான் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அவர் உடைத்து அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வந்து என்ன செய்யறாருன்னா இந்த புரொட்டஸ்டன்ட் திருச்சபையை துவங்குறார். யோசித்து பாருங்களேன், பாபிலோனை விட்டு வெளியே வா என்று சொல்லி வேதாகமம் கொடுக்குது. மார்ட்டின் லூதர் பாபிலோனை விட்டு வெளியே வந்தாரா? வந்தார். இப்ப பாபிலோனை விட்டு வெளியே வந்தவர் இந்த புரொட்டஸ்டன்ட் திருச்சபையை ஸ்தாபிச்சாங்க. புரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் தொடங்குச்சு. இந்த புரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷனுடைய காலகட்டங்களில் இந்த விசுவாசத்தை ஓங்கி உயர்த்தி பிடித்து அநேகர் இந்த புரொட்டஸ்டன்ட் திருச்சபைக்குள்ளாக தங்களை அங்கீகரித்து கொண்டார்கள். ஆனால் அந்த காலகட்டங்களில் போக 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 என்னாச்சு அப்படின்னா மார்ட்டின் லூதரும் அவரை சார்ந்தவர்களும் விசுவாசத்தை தூக்கி பிடித்த வரைக்கும் திருச்சபை பியூரா சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு. எப்போ மார்ட்டின் லூதர் மரிச்சாரோ அந்த திருச்சபைக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. பிரச்சனை என்ன தெரியுங்களா? அந்த திருச்சபையில் இருந்த ஊழியக்காரர்கள் அநேகர் குடிகாரர்களாக இருந்தாங்களாம். அந்த திருச்சபையினுடைய போதகர்கள் அநேகர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையில் அவங்க கிடையவே கிடையாதான். ஏன் அப்படின்னா விசுவாசத்தை விட்டு விலகி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருந்த அந்த புரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் திருச்சபைகளிலுமே காணப்படுச்சுங்களாம். மார்ட்டின் லூதருடைய நண்பர் சொல்றாரு, நான் சீக்கிரமா சாக போறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்றார். யாராவது சாகிறதுக்காக சந்தோஷப்படுவாங்களா? ஆனால் இவர் சந்தோஷப்பட்டாராம். ஏன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மார்ட்டின் லூதரு இப்படிப்பட்ட சீர்திருத்தவாதிகள் தங்களுடைய உயிரையும் துச்சம் என்று நினைச்சு சத்தியம் இதுதான் சொல்லி எதிர்த்து போராடி இவ்வளோ பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இந்த சத்தியத்தை வெளியே கொண்டு வந்து வச்சாங்க. ஆனா திருச்சபைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா விசுவாசத்தை விட்டுட்டாங்க, விசுவாசத்தை விட்டு விலகிட்டாங்க. வெறும் டாக்டரின், வெறும் கொள்கைகளை வச்சுக்கிட்டு நீ பெருசா நான் பெருசா, என்கிட்ட கோட்பாடு இருக்குது உங்ககிட்ட கோட்பாடு இல்லை, நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் என்று சொல்லி திருச்சபைக்குள்ளாகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறத என்னால் பார்க்க முடியல. நான் அதனால தான் சொல்றேன், நான் சீக்கிரம் சாக வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உண்மையாகவே இந்த சர்தை திருச்சபையினுடைய காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மக்கள் தேவன் மார்ட்டின் லூதரை போல பல சீர்திருத்தவாதிகளை ஏற்படுத்தி சத்தியத்தை பாதுகாத்து கொண்டு வந்து வச்சாரு. இப்போ மக்கள் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஏற்றுக்கொண்டவங்க காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மார்ட்டின் லூதரும் சீர்திருத்தவாதிகளும் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவங்களும் காலப்போக்கில் மறிக்க ஆரம்பிக்கிறாங்க. தலைமுறைகள் மாற ஆரம்பிக்குது. தலைமுறைகள் மாற ஆரம்பித்த மாத்திரத்தில் அந்த திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாக எந்த விசுவாசத்தில் அவர்கள் ஓங்கி இருக்க வேண்டுமோ அந்த விசுவாசத்தில் தளர்ந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க என்ன பண்ணுறாங்க, கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி ஆண்டவர் அந்த திருச்சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்தி உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, மார்ட்டின் லூதர் இந்த புரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷனை கொண்டு வரும்போது கிரியை எவ்வளவா இருந்துச்சு, எவ்வளோ விசுவாசத்தோடு அதில் காண்பித்தாங்க. ஆனால் காலம் மாற 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 உங்ககிட்ட அந்த கிரியை இல்லை, அந்த விசுவாசமும் இல்லை. அந்த விசுவாசத்தை விட்டு நீ விலகிறபடினால நீ எப்படி மாறுற, செத்தவனை போல இருக்கிற அப்படின்னு சொல்றார். நீங்க சிந்திச்சு பாருங்க, அன்னைக்கு இருந்த அந்த திருச்சபையினுடைய ஊழியக்காரர்களும் சரி, அந்த காலகட்டத்தில் இருந்த திருச்சபை ஊழியக்காரர்களும் சரி, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழவே இல்லையா. சத்தியத்துக்காக வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை இல்லைங்களாம். அந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் தடம் புரளும் போது எதுவும் தடம் புரளுது, திருச்சபையும் தடம் புரளுகிறது.
திருச்சபை தடம்புரளும் போது அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் மக்களும் தங்கள் வாழ்க்கையை தடம்புரள செய்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால தான் இந்த சர்தை திருச்சபைக்கு ஆண்டவர் 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்கிறதாவது என்று சொல்லி ஏன் ஊழியக்காரர்களை சொன்னார் அப்படின்னா, இந்த திருச்சபை மார்ட்டின் லூதர் காலத்தில் ஓங்கி பிரகாசிக்கிற ஒரு திருச்சபையை தேவன் ஏற்படுத்தினார். ஆனால் பின்னாடி வந்த திருச்சபையை பாதுகாக்க வேண்டிய ஊழியக்காரர்களும் திருச்சபையை சத்தியத்தை பாதுகாக்க வேண்டிய தூதுவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை தடம் புரண்டி மாற்றிக்கொண்டு போனபடினால திருச்சபை நலிவடைந்து சத்தியத்தை விட்டு விலகி விசுவாசத்தை விட்டு விலகி எல்லோரும் செத்தவர்களை போல ஆனவர்கள் சூழலை ஏற்படுத்துங்களாம். வரலாற்றில் நமக்கெல்லாம் இந்த ரிஃபர்மேஷன் சீர்திருத்தம் உண்டானது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் கவுண்டர் ரிஃபர்மேஷன் ஒன்று தொடங்குச்சு என்பதை எத்தனை பேர் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியல. கவுண்டர் ரிஃபர்மேஷன் என்ன அப்படின்னா எதிர் சீர்திருத்தம். மார்ட்டின் லூதரும் அவர்களோடு பின்னாடி வந்தவங்க எல்லாரும் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினாங்க. எதிலிருந்து ஏற்படுத்தினாங்க? எந்த மார்க்கத்திலிருந்து ஏற்படுத்தினாங்க? கத்தோலிக்கத்திலிருந்து ஏற்படுத்தினாங்க. ஆனால் இங்கே ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. என்ன தெரியுங்களா? இப்போ இந்த மார்க்கம் பார்க்குது, இவன் வேற புரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் சொல்லி சீர்திருத்தம்னு சொல்லி பைபிளை உயர்த்தி பிடிச்சிட்டான். பைபிளை உயர்த்தி பிடிச்சவன் நிச்சயமாய் சின்ன கொம்பு யார் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லிடுவான். சொல்லி இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இவன் இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்துருவான். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னும் போது ஒரு அமைப்பாய் அமைந்து ஒரு திட்டங்களை தீட்டுறாங்க. அந்த திட்டம் என்ன தெரியுங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை தனித்து விட்டுட்டோம் அப்படின்னா அவன் ஓங்கி சத்தியத்தை உயர்த்திடுவான். நம்ம என்ன செய்வோன்னா நம்ம ஆட்களை அவனுக்குள்ளாக அனுப்புவோம். திட்டமிட்டு ஆட்களை எதுக்குள்ள அனுப்புகிறாங்க? இந்த புரொட்டஸ்டன்ட் திருச்சபைக்குள்ள அனுப்புகிறாங்க, சீர்திருத்த திருச்சபைக்குள்ள அனுப்புகிறாங்க. சீர்திருத்த திருச்சபைக்குள்ளாக வந்தவங்க தங்களை புரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, ஒருத்தவன் யாராவது சத்தியம் இப்படி இருக்குதே நம்ம எதுப்போமா அப்படின்னும் போது, சும்மா உனக்கு எதுக்கு இந்த வேலை, சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ண வேண்டும், இதுதான் சத்தியம் என்று உயர்த்தி பிடிக்க ஒரு ஊழியக்காரன் எழும்பும்போது இங்கே உள்ளே போனவன் என்ன பண்ணுவான்னா, அதெல்லாம் எதுக்கு, சும்மா இருக்க மாட்டியா, உன் வேலை போயிடும், உனக்கு குடும்பம் இருக்குது, உனக்கு இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம்? அமைதிப்படுத்துவாங்களாம். இதான் சீர்திருத்தம். அந்த சீர்திருத்தத்துக்கு எதிரான அந்த விஷயத்தை அந்த எதிர் சீர்திருத்தத்தையும் அந்த காலங்களில் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அன்னைக்கு இருந்த காலகட்டம், அன்னைக்கு இருந்த அந்த திருச்சபையினுடைய நிலை இப்படி தான் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க எல்லாம் நாங்கள் சத்தியத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விசுவாசத்தோடு இருந்தவங்க அந்த விசுவாசத்தை எதில் காட்டலை? கிரியையில் காட்டல. அப்போ கிரியைகளை காட்டாத போது அவர்கள் எப்படி இருந்தாங்களா? செத்தவர்களை போல இருந்தார்கள். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, ஒரு திருச்சபை எப்பொழுது எழும்பி பிரகாசிக்கும் அப்படின்னா, ஒரு திருச்சபை எப்பொழுது தேவ திட்டத்தில் செயல்படும் அப்படின்னா, ஒரு திருச்சபைக்கு நியமித்திருக்கிற ஊழியக்காரர்கள் சரியா இருந்தாங்கன்னா திருச்சபையும் சரியா இருக்கும். சத்தியத்தை சரியாய் உயர்த்தி பிடித்தால் திருச்சபையும் சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கும். அது இல்லாத பிரச்சனை தான் அந்த காலகட்டம். அப்படியே திருச்சபை மார்ட்டின் லூதர் துவங்கின அந்த திருச்சபைங்க, அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சபையில் ஆவியே இல்லை அப்படின்னு சொல்றார். எதை வச்சுங்க சொன்னாரு? ஆவியே இல்லைப்பா அப்படின்னு ஆண்டவர் எதை வச்சு சொன்னார்? இந்த சர்தை திருச்சபையில் என்ன காரியத்தை பார்த்தாரு? எங்ககிட்ட டாக்டரின் இருக்குது, சத்தியம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த எந்த விஷயத்தையும் எங்கே கொண்டு வரல? வாழ்க்கையில் கொண்டு வரல. கொண்டு வராத போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, பாபிலோனை விட்டு வெளியேவான்னு அழைப்பு கொடுத்தம்பா. ஆனால் பாபிலோனோட பெரிய பிரச்சனை எங்கே இருக்குது? சீர்திருத்த திருச்சபைகள் இருக்குது. புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகள் தான் பாதுகாப்புன்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சாரு. ஆனால் அந்த புரொட்டஸ்டன்ட் திருச்சபையோட நிலையை இப்போ எப்படி இருக்குது? எப்படிங்க இருக்குது? ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ தெரியுதுங்களா ஏன் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைன்னு ஒரு சபை ஆண்டவர் கொண்டு வந்தார்னு தெரியுதுங்களா? ஏன் மீதமான திருச்சபை ஆண்டவர் கொண்டு வந்தார் தெரியுதுங்களா? சத்தியத்தை சத்தியமாய் போதிப்பதற்கும் இதுதான் சத்தியம் என்று உரக்க சொல்லுவதற்குமே ஆண்டவர் இந்த திருச்சபை ஸ்தாபிச்சிருக்கிறார். This church is appointed church. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் முழுவதுமாக 10வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது தெளிவாக சொல்லுது, த ரிஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஆண்டவர் இந்த திருச்சபை ஏற்படுத்துறார். ஏன் ஏற்படுத்துறார் அப்படின்னா, இந்த உலகிற்கு சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வேண்டியது முக்கியமான ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த முக்கியமான நோக்கம் நான் சொன்னேன். யார் சின்ன கொம்பு என்பதை
அடையாளம் கண்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த மார்க்கம் புரொட்டஸ்டன்ட் திருச்சபைக்குள்ள யார் அனுப்புச்சு? அவங்களால அனுப்புச்சு. அவங்க வந்து என்ன தெரியுங்களா செஞ்சாங்க? சின்ன கொம்பு வந்து இவர் கிடையாது, அது வந்து இந்த நபர் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பல நபரை சொன்னாங்க. இப்போ அந்த சின்ன கொம்பு யார் என்பதையும், யாரால் இந்த உலகம் அழிவை சந்திக்க போகிறது என்பதையும், வஞ்சகத்தின் வலையை வீச போகிறவர் யார் என்பதையும் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பையும் ஆண்டவர் யார் கையில் கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? மீதமான திருச்சபை. நிறைய நேரங்கள் நம்முடைய திருச்சபையினுடைய நோக்கத்தை நம்ம மறந்துடுவோம். நிறைய நேரங்கள் இந்த சத்தியங்களை வெளியே சொல்றதுக்கு நம்ம எல்லாம் கஷ்டப்படுவோம். ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்துகிற நோக்கமே அதுதாங்க. ஆண்டவர் மற்ற புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகளை பார்க்குறாரு, எல்லாம் அதோடு இப்போ கலந்துடுச்சு. பாபிலோனிலும் பெரிய பாபிலோனுடைய கொள்கையும் கோட்பாடுகளும் அங்கே இருக்குது. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, அதுதான் பிரச்சனை, அதை விட்டு வெளியேவான்னு நான் சொன்னேன். ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை எங்கே இருக்குது? இங்கே இருக்குதுப்பா. அதனால தான் பாருங்க, ஆண்டவர் அந்த சர்தை திருச்சபைக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. பாரு, நீ உயிரோடு தான் இருக்கிற, ஆனால் நீ யாரு? செத்தவன்பா. நீ ஆலோசனை கேளு. ஆலோசனை என்ன கொடுக்குறாரு? வசந்த வாசனை முடிக்க போகிறேன். ஆலோசனை என்னன்னு பாருங்களேன். அந்த 3வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அன்னைக்கு இருந்த அந்த சர்தை பட்டினத்தின் மக்கள், நம்ம யார் பிடிக்க போறாங்க, நமக்கு என்ன வரப்போகுது என்ற அசால்ட் அவங்க கிட்ட இருந்துச்சு. அசாதாரணமான சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா இந்த ராஜாவை பிடிச்சான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பட்டினத்தில் இருந்த நிலை உன்னிடத்திலும் இருக்கிறது, நீயும் அஜாக்கிரதையா இருப்ப அப்படின்னா நான் திருடனை போல் வருவேன். இன்னைக்கு இது ஒரு டாக்டரினா இந்த உலகத்தில் தவறா திரிச்சு என்ன பண்றாங்க? ரகசிய வருகைன்னு கொண்டு வந்துட்டாங்க இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, திருடனை போல் வருவேன் அப்படின்னா அவருடைய நாளை பத்தி ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அதையும் தவறாக திரித்து இந்த உலகத்தில் பலவிதமான பொய்யான போதனைகள் உருவாவதற்கு அது காரணமா இருந்தது. அடுத்து கீழே வாசிக்கிறோம் பாருங்களேன். வசனம் 4. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்திராத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. இந்த மார்க்கம் கொண்டு வந்து எல்லோரையும் அந்த 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 தீட்டான உபதேசத்துக்குள்ளும் அந்த செத்த கிரியைக்குள்ளும் வைக்கும் பொழுது தங்களை அசூசிப்படுத்திராத ஒரு சிலர் தேவனுக்கு என்று எங்க இருந்தாங்களா? சர்தை சபையிலும் இருந்தாங்களாம். நீங்க பாருங்க, எல்லா திருச்சபைக்கும் ஆண்டவர் பாராட்ட கொடுப்பார். சர்தை திருச்சபைக்கு பாராட்டு இருக்குதுங்களா? ஏங்க பாராட்டு இல்லை? ஏன் பாராட்டு இல்லை? ஏன் அப்படின்னா பாராட்டத்தக்க ஒரு செயல் அவங்ககிட்ட கிடையாது. ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி மீண்டுமாக சத்தியத்தை கொண்டு போவதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆனா அந்த வழிகளையும் வாய்ப்புகளையும் பெற்றுக்கொண்ட திருச்சபை அதை செயல்படுத்தாம செத்த நிலையில் இருந்தபடினால தேவன் பாராட்டுவதற்கான ஒரு வாய்ப்புமே இல்லை. கீழே வாசிக்கிறேன். வசனம் 5, 4 பிற்பகுதியை வாசிக்கிறேன். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்துகிற சில பேர் சர்தையிலும் உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். வெண் வஸ்திரம் என்பது என்ன நமக்கு நல்லாவே தெரியும். வஸ்திரம் என்பது எதங்க குறிக்குது? நீதி. நீதி என்பது எதை குறிக்குது? ஆண்டவருடைய குணம். என்ன சொல்றாருன்னா, சத்தியம் சத்தியம்னு சொல்றமேப்பா, சத்தியம் என்பது வேற ஒன்றும் இல்லை, என் குணந்தாம்பா சத்தியம். நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும், அதுதான் சத்தியம். இப்ப யாராவது அந்த சத்தியத்தினால் கரைபடாத, அந்த மார்க்கத்தின் உபதேசத்தினால் கரைபடாத மனிதன் இருப்பான் அப்படின்னா அவனுக்கு நான் எதை கொடுப்பேன்? வெண்வஸ்திரம், என் நீதியை கொடுப்பேன்னு சொல்றார். நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை என்று சொல்லி வேதம் வசனம் சொல்லுது. யாராவது சத்தியத்துக்காக நிற்கிற ஆத்மா இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆத்மாவுக்கு நான் எதை கொடுப்பேன்? வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன். கீழே வாசிக்கிறோம் பாருங்களேன். வசனம் 5. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சத்தியத்துக்காக ஒருத்தவன் நிற்பான் அப்படின்னா அவன் பேரை நான் எங்கிருந்து கிறுக்க மாட்டேன்? ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்க மாட்டேன்பா. இரண்டாவது, அவனை என் பிதாவிற்கு முன்பதாகவும் அந்த தூதர்களுக்கு முன்பாகவும் அவர் என்ன செய்வாரா? அறிக்கை செய்வார். வேதவசனம் சொல்லுது, மனுஷருக்கு முன்பாக தன்னை அறிக்கை பண்ணுகிறவனை தேவன் பிதாவிற்கு முன்பாக
அறிக்கை பண்ணுவார். மனுஷருக்கு முன்பாக அறிக்கை பண்ணாதவனை தேவனும் பிதாவிற்கு முன்பாக என்ன பண்ண மாட்டார்? அறிக்கை பண்ண மாட்டார். என்னது நீங்களா அர்த்தம்? நீ எனக்காக ஊழியம் செய்த அப்படின்னா அதற்கான கணத்தை நான் பரலோகத்தில் உனக்கு கொடுப்பேன்றார். சர்தை திருச்சபையினுடைய பிரச்சனை, ஆண்டவர் யார் சின்ன கொம்பு, இந்த சின்ன கொம்புனால என்ன நடக்க போகுது, யார் என்னென்ன வஞ்சங்களை இவங்களை கொண்டு வர போறாங்க என்பதை சொல்லுவதற்கு தான் ஆண்டவர் சர்தை திருச்சபையில் புரொட்டஸ்ட் ரிஃபர்மேஷனை கொண்டு வந்தார். ஆனால் அந்த நோக்கத்தை மறந்து, அந்த திட்டத்தை மறந்து, அந்த சத்தியங்களை மறந்து செத்தவனை போல இருக்கிற இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாராவது இந்த சத்தியத்தை உலகிற்கு உரக்க சொல்றவங்க இருப்பாங்க அப்படின்னா அவர்களை என் பிதாவிற்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன்? அறிக்கை பண்ணுவேன். கீழே வாசனம் முடிக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் இந்த விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது ஏதோ சர்தை திருச்சபைக்கு பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. ஆண்டவர் என்கிட்ட ஒரு கேள்வி வச்சார், நீ எங்கேயாவது இதில் இருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லையா ஆண்டவரே, சர்தை திருச்சபைகளை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, 6வது வசனம் உனக்கு புரியலையா? ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையை கவனிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஏதோ அது சர்தை சபைக்கு மட்டும் நான் பேசலப்பா, எல்லா சபைகளுக்குமே ஆன சத்தியம்தான் இது. நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு மார்ட்டின் லூதரும் அவருக்கு பின்னாடி வந்த சீர்திருத்தவாதிகளும் யார் அந்த சின்ன கொம்பு? அவர்கள் கொண்டு வந்த அந்த பொய்யான உபதேசங்கள் என்ன? ரட்சிப்புக்கான வழி என்ன? நீதி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தை உயர்த்தி பிடித்த அந்த புரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷனில் உருவாகின திருச்சபைகள் அந்த நோக்கத்தை மறந்து தடம் புரண்டு போய் இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு மீதமான திருச்சபையும் எப்படி இருக்குது? ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் யாரும் தவறாக நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் கேட்க சொல்கிறாரு, உங்களுடைய முற்பிதாக்களை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் சத்தியத்தை அறிந்த அந்த நாட்கள் நினச்சி பாருங்கள். சத்தியத்துக்காக பாராட்டின வைராக்கியமும், தேவனுடைய சத்தியத்துக்காக பாராட்டின அந்த வைராக்கியங்களும், அந்த குணநலன்களும், அந்த ஊழியங்களும் இன்னைக்கு திருச்சபையில் இருக்குதா? என்னங்க பதில் சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, நீயும் சர்தையா தான்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிற, நீயும் உபதேசம் டாக்டரின் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனால் அந்த உபதேசத்தையும் டாக்டரின் நான் ஏன் கொடுத்தேன்னு தெரியுமா? நீ அடைந்த சத்தியத்தை மற்றொரு அடைய வேண்டும் என்பதுதானே நோக்கம், அதுதானே திட்டம். ஏங்க பூமியில் ஆண்டவர் திருச்சபையை ஸ்தாபிச்சாரு? திருச்சபையை ஸ்தாபித்த நோக்கம் என்னங்க? சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்பதுதானே திருச்சபையினுடைய நோக்கம். இந்த வருஷம் நம்முடைய திருச்சபை ஊழியத்துக்காக என்ன திட்டங்களை வச்சிருக்கிறோம்? எதுக்கோ திட்டம் போடுறோம், எதுக்கோ பிளான வைக்கிறோம், எல்லா காரியத்தையும் திட்டம் வைக்கிறோம். ஆனால் ஊழியத்திற்காக திருச்சபை வைத்திருக்கிற திட்டம் என்ன? அதுதானே கேள்வி. அந்த திட்டம் இல்லாத வரைக்கும் நீங்கள் நானும் யார் தான்? சர்தை தான். ஆண்டவர் சொல்றாரு, சர்தை செத்து கிடந்துச்சு அப்படின்னா நீ எப்படி தான்பா இருக்கிற? செத்து தான்பா கிடக்கிற. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுப்பா. அந்த சின்ன கொம்பு யாரு? அவனுடைய தந்திர உபாயங்கள் என்ன? உண்மையான சத்தியம் எது என்பதை உரக்க சொல்வதற்காக தான் நான் புரொட்டஸ்ட் ரிஃபர்மேஷனை கொண்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒளியா இருக்க வேண்டிய நீயே இன்னைக்கு மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கிற. எப்ப அமிழும் என்று தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறியே, எப்ப மனம் திரும்ப போற? அதுதான் ஆண்டவருடைய கேள்விங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க அன்பானவர்களே. அந்த சர்தை திருச்சபையினுடைய காலகட்டங்களை படிக்க படிக்க எனக்கு கோபமும் வேகமும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, மார்ட்டின் லூதரும் அவரை பின்தொடர்ந்த சீர்திருத்தவாதிகளும் எவ்வளோ உபத்திரவப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த 1660 வருடம் சத்தியம் வெளியே கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி இந்த மார்க்கம் அவ்வளவு அடக்குமுறையை வைத்திருந்தாலும் கூட சத்தியத்தை உடைத்து உயிரே போனாலும் பரவாயில்ல, சத்தியம்தான் மேன்மைன்னு சொல்லி உயர்த்தி பிடித்த அந்த சீர்திருத்தவாதிகள் கொண்டு வந்த சத்தியத்தை அதுக்கு பின் வந்தவங்க என்ன பண்ணல? பாதுகாக்கலங்க, கொண்டு போய் சேர்க்கலங்க. இப்போ அதே போல தான் தானியேலுக்கு சத்தியம் அதிகமாக தெரியாது. யார் ஒத்துக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மண்டையை போட்டு நீ உடச்சிக்காதப்பா, போய் சுதந்திர வீட்டுக்கு வர வரைக்கும் நீ இப்போ படுத்து உறங்குன்றார். ஏன்? அது உன் காலத்துக்கு அல்ல. அது எந்த காலத்துக்கு அடுத்தது? முடிவு காலத்துக்கு அடுத்தது. நீங்கள் சிந்திச்சு பாருங்க. தானியேலை காட்டினும் பல மடங்கு சத்தியத்தை அறிந்து வைத்திருக்கிற திருச்சபை எது அப்படின்னா அந்த மீதமான திருச்சபை. இவ்வளோ சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. கை முடக்கி கால் முடக்கி ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு வந்தோம் போனோம். இதுக்காகவா சத்தியத்தை கொடுத்தாரு? என்ன காரணத்துக்காக கொடுத்தாரு?
நீ போய் எழும்பி செய்யணும்பா, தெரியாத மக்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கணும்பா, திட்டத்தை வகுழு, திட்டங்களை போடு, எப்படியாகிலும் ஊழியத்தை செய், எப்படியாகிலும் அந்த சீர்திருத்தத்தை மீண்டும் ஏற்படுத்து என்று சொல்லிதான் ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் சர்தையின் நிலை அப்படி நம்மக்கிட்ட இருக்குதான்னு சிந்திச்சு பாருங்களேன். நீங்கள் சிந்திச்சு பாருங்க. வார வாரம் ஆலயத்துக்கு வரோம், வழக்கம் போல் வரோம், வழக்கம் போல் உட்காடுறோம், ஏதாவது கேட்டால் முன்னாடி வந்து எடுக்கிறோம், இல்லைன்னா கடந்து போயிடுறோம். இந்த ரொட்டீன் லைஃப் அப்படியே போய்கிட்டே இருக்குதா? வளர்ச்சி என்ற ஒரு விஷயத்தை எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுதா? ஆண்டவருடைய பாரம் என்ன தெரியுங்களா? உலகத்தையே முடிக்க போகிறோம்பா, நீ இன்னும் இதே நிலைமையில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகிறது? உலகத்தையே முடிக்க போகிறனே. சர்தை அவன் உயிருள்ளவனாக இருந்தும் செத்தவனாக இருந்தான், நீயும் செத்தவனாகவே போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறியா என்பது ஆண்டவருடைய கேள்விங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது யாரையும் குற்றப்படுத்த ஆண்டவர் எனக்கு வைத்த கேள்வி. நான் என்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் உங்களை யாரையும் குற்றப்படுத்த விரும்பலை, நான் என்னை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் நான் சிந்திச்சு பார்ப்போம், சர்தை திருச்சபையினுடைய நிலை இன்னைக்கு அப்படியே மீதமான திருச்சபை நிலையா இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ண அப்படின்னா என் பிதாவுக்கு முன்னாடி நான் உன்னை என்ன பண்ணுவேன்? அறிக்கை பண்ணுவேன். இந்த காலங்களில் மனுஷனுக்கு முன்னாடி என்னை நீ அறிக்கை பண்ணலை அப்படின்னா என் பிதாவுக்கு முன்னாடி நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன்? அறிக்கை செய்ய மாட்டேன்பா. எத்தனை பேர் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் நிலைக்க வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க? அந்த ஆசை எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கு இல்லைங்களா? ஜீவ புஸ்தகத்தில் நம் பெயர் நிலைக்கப்படணும் அப்படின்னா சர்தை திருச்சபைக்கு கொடுத்த ஆலோசனை நீங்கள் நானும் நம்முடைய ஆலோசனைகளாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் குடும்பமாய் அமர்ந்து, தனிநபராய் அமர்ந்து, ஆண்டவரே இத்தனை ஆண்டு காலம் எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ அனுகிரகங்களை செய்திருக்கிறீங்க, நாங்கள் உங்களுக்காக செய்தது என்ன, நாங்கள் செய்த ஊழியம் என்ன, நாங்கள் செய்த சாதனை என்ன, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அமருவோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய பிரச்சனை என்ன என்பதை தேவனாகிய கர்த்தர் சொல்லிக் கொடுப்பாருங்க. இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனை நமக்கு நல்லா தெரியும். அந்த மார்க்கம்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னார். ஆனால் அதை காட்டிலும் பெரிய பிரச்சனை எங்கே இருக்குது? இப்போ எங்கெங்கே இருக்குது? தாய் திருச்சபையில் இல்லை, அங்கேயும் உண்டு தான். ஆனால் அதை காட்டிலும் பெரிய பிரச்சனை எங்கே இருக்குது? மற்ற திருச்சபைகளில். ஆண்டுடைய மனபாரமே இதுதான். ஒன்று இதுதான் தப்புன்னு பார்த்தோம், ஆனால் அதுலேருந்து உடச்சிக்கிட்டு வந்த மார்க்கமே எனக்கு எப்படி தான் இருக்குது? தப்பாக இருக்குது. ஆண்டவர் பார்க்குறாரு, என் ஜனம் அழிவை சந்திப்பதற்கு முன்பதாக யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? என் ஜனங்களுக்கு இதுதான் உண்மையான சத்தியம்னு சொல்லிக் கொடுக்க யார் இருக்கிறாங்க? சின்ன கொம்பு இதுதான், இதுதான் உலகத்தை ஆளப்போகிற கடைசி ராஜ்யம், இவர்களான தான் வஞ்சனை வரப்போகிறது, இதுதான் வஞ்சனை. இந்த காலத்தின் ரட்சிப்புக்கு இருக்கிற செய்தி முத்தூதுவின் செய்தி. அந்த முத்தூதுவின் செய்தியை உலக்க சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்ற பாரம் தேவ சமூகத்தில் இருந்து தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தியத்துக்கு எத்தனை பேர் விடை எழுத ஆசைப்படுறோமோ விடை எழுதி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு கடந்து போவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நம்ம இந்த நல்ல ஆராதனையை